ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜில பயோஸ்வாலஜில ஃபர்ஸ்ட் லெசன் தான் பார்க்க போறோம். புக் பேக் ஃபர்ஸ்ட் லெசன் புக் பேக் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இப்பவே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாமா? அதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. அதை இப்போவே சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் இந்த வீடியோவோட பிடிஎஃப் உங்களுக்கு அந்த சேனலில் தான் கிடைக்கும். அதுக்காண்டி இப்போவே இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. இப்போவே நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். லிவிங் வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் லெசன் நேம் வந்து லிவிங் வேர்ல்ட். ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு பார்த்துக்கோங்க. இப்போ கொஸ்டின் ஆன்சர்ஸ்ல இருந்தே நான் ஸ்டார்ட் பண்றேன். நைன்த் கொஸ்டின் differentiate between probiotics and pathogenic bacteria. It is useful bacteria, it is harmful bacteria. அதாவது ப்ரோபயோட்டிக் பாக்டீரியாங்கிறது எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான பாக்டீரியா, பேத்தியோஜெனிக் பாக்டீரியாங்கிறது எனது ஒரு ஹார்ம்ஃபுல்லான எனக்கு பாக்டீரியா. இந்த ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா வந்து என்னதுன்னா பால்ல இருந்து தயிரை கறக்க முடியும். இந்த பால்ல இருந்து தயிர் வருதா நமக்கு உறைஞ்சு போகுதுன்னு சொல்றாங்கல்ல, உறையுதுன்னு பால் உறைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு இதான் மீனிங்கு. இந்த மாதிரி இந்த பாக்டீரியால தான் பால் வந்து சீக்கிரமாவே தயிர் ஆகுதுன்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து லாக்டோபாசிலஸ்ங்கிற ஒரு பாக்டீரியா causes diseases in plants and animals. Example, Vibrio caldera causes cholera. பேத்தியோஜெனிக் பாக்டீரியா வந்து என்னது பிளான்ட்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் என்னது டிசீசஸ் எல்லாம் காஸ் பண்றது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வைப்ரோ கால்ரியா காசஸ் கால்ட்ரா. கால்ட்ராங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாக்டீரியா தான். ஃபர்ஸ்ட் என்னது ப்ரோபயோட்டிக் தான் யூஸ்ஃபுல்லான பாக்டீரியா. எதுக்கு? பால்ல இருந்து தயிரை கறக்க. இது பேத்தியோஜெனிக் பாக்டீரியா எதுக்கு யூஸ்ஃபுல்? ஹார்ம்ஃபுல்லான பாக்டீரியா எதுக்கு? பிளான்ட்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் என்னது டிசீசஸை உண்டு பண்ணுது. இந்த இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே மார்க் கொடுத்துருவாங்க. Why mule is trial in nature? Crosses between the male donkey and female horse. என்னது மேல் டாங்கிக்கும் ஃபீமேல் ஹார்ஸுக்கும் நான் கிராஸ் ப்ரீட் பண்ணும்போது they can produce trial offspring. அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுமா? trial offspring produce பண்ணுமா? because of mating with closely related species and it cannot make sperm or eggs. அதாவது மியூல்னா என்னதுன்னா இந்த டாங்கி கழுதை இருக்கா, ஆண் கழுதையும் பெண் குதிரையும் கிராஸ் ப்ரீட் பண்ணும்போது, அதாவது சம்பந்தமே இல்லாத ஒரு ஸ்பீசிஸ் தானே டாங்கியும் பிரீட் பண்ணும்போது தான் அதால என்னது நெக்ஸ்ட் ஒரு ஜெனரேஷனை உருவாக்க முடியும். ஆனா டாங்கியும் ஹார்ஸும் பிரீட் பண்ணும்போது எனக்கு வந்து என்னது நெக்ஸ்ட் ஒரு ஜெனரேஷனை உருவாக்க முடியாதுன்னு இந்த கொஸ்டின்ல சொல்றாங்க. பிகாஸ் ஆஃப் மேட்டிங் வித் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ். என்னது ரிலேட்டடான ஸ்பீசிஸ்ல எனக்கு பண்ணும்போது தான் எனக்கு ஒரு கிராஸ் பண்ணும்போது தான் என்னது எனக்கு ஒரு அடுத்த ஜெனரேஷன்ங்கிறது உருவாகும். இதுல என்னது ரிலேட்டிங்கே இல்லை. டாங்கியும் ஹார்ஸும் பண்ண என்ன ஆகும்? நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உருவாகாது. அதத்தான் சொல்றாங்க. லிஸ்ட் எனி 5 salient features of the family Felidae. ஃபெலிடியாங்கிறது என்னன்னா கேட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஃபெலிடானா டாக் ஃபேமிலி. புரிஞ்சுதா? ஃபெலிடியானா என்னது கேட் ஃபேமிலி, ஃபெலிடானா டாக் ஃபேமிலி. இது உங்களுக்கு 12th 11th இந்த நேம்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஒன் வேர்ட்ஸ்ல கூட கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஃபெலிடியாங்கிறது என்னது கேட் ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்ப்போமா? இட் இஸ் பேசிக்கலி எ கேட் ஃபேமிலி. இது என்னது பேசிக்கலாவே ஒரு
cat family. என்னது பூனை குடும்பம். They are obligate carnivorous. They have sharp teeth. அது என்னது ஒரு ஷார்ப்பான டீத் வச்சிருக்குமா. எப்படி ஷார்ப்பான டீத் வச்சிருக்குமா. அண்ட் கிளூஸ் டு கேட்ச் அண்ட் ஈட் த ப்ரே. கிளீவ்ஸ்னா என்னது நகங்கள். நம்ம கையில வளருதுல கை கால்ல அந்த பூனைக்கு இருக்கும்ல அப்படி கூர்மையான நகம். அதை வச்சுதான் என்னது அதால அதோட சாப்பாட்டை தேடிக்க முடியுதா. அதாவது அந்த பிரேவை கண்டுபிடிக்க முடியுதான் சொல்றாங்க. மோஸ்ட்லி சாலிட்டரி செக்ரெட்டிவ் அண்ட் நாச்சுனல். அக்யூட் சென்ஸ் ஹியரிங். அதாவது என்னது அதுக்கு என்னென்ன சென்ஸ்லாம் இருக்கும். கேட்க முடியும், ஸ்மெல் பண்ண முடியும், விஷன் அண்ட் டச். அதாவது பின்னாடி ஒருத்தவங்க வராங்கன்னா எப்படி கண்டுபிடிக்குது அனிமல்ஸ்லாம். அதோட மூக்குல வந்து இந்த முடியெல்லாம் இருக்கா, அந்த முடி வந்து பின்னாடி யாராவது வந்தாங்கன்னா அது அந்த முடி ஷேக் ஆகும். பார்த்துருக்கீங்களா, ஒரு மாதிரி அசையுமா. அதை வச்சுதான் டாகு, கேட்டு இந்த மாதிரி அனிமல்ஸ் நிறைய இருக்குல்ல. லயனு, டைகரு. லயன் டைகர்னா எதோட குடும்பம், கேட்டோட ஃபேமிலி தான் லயனும் டைகரும். புரிஞ்சுதா. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். What is the role of Charles Darwin in relation to concept of species? சார்லஸ் டார்வினோட என்னது ஒரு ஸ்பீசிஸ பத்தினான ஒரு ரிலேஷன் கான்செப்ட் வந்து அவர் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. என்னதுன்னு பார்ப்போமா. இன் ஹிஸ் புக் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ். இந்த புக்கை இந்த இதை ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் 10th ஸ்டாண்டர்ட்ல நேச்சுரல் செலெக்ஷன் கொஸ்டின் இருக்கும், லாங் ஆன்சர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அந்த கொஸ்டின்ல இந்த இதான் வரும். ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் யார் கண்டுபிடிச்சா, சார்லஸ் டார்வின் வருமா. அதான் இந்த கொஸ்டின். எக்ஸ்பிளைன்ஸ் த எவால்யூஷனரி கனெக்ஷன் ஆஃப் ஸ்பீசிஸ் பை த ப்ராசஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன். சொன்னா எவாலுவேஷனோட கனெக்ஷன்ஸ், ஸ்பீசிஸ் எந்த அளவுக்கு கரெக்டா என்ன மாதிரியான கனெக்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு, ஒரே ஸ்பீசிஸா என்ன மாதிரி தனி வகைப்பாடு, அந்த மாதிரி சொல்ற ஒரு ப்ராசஸ் தான் நேச்சுரல் செலெக்ஷன். நேச்சுரல் செலெக்ஷன்னா அதால வாழ முடியுமா இந்த மாதிரி கட்டத்துல சொல்றது பேர் தான் என்னது நேச்சுரல் செலெக்ஷன். இதுதான் இந்த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ்ங்கிற புக்ல இருக்கு. Next question. Why elephants and other wild animals are entering into human living area? எதுக்காண்டி wild animals இல்ல எதுக்காண்டி wild animalsலாம் என்னது human living ஏரியாக்கு வந்து வருதுன்னு சொல்றாங்க. எதுக்காண்டி வருது, destroying the forest and wild areas for human activities. என்ன செய்யறோம் நம்ம மனிதர்கள்லாம் என்ன செய்யறாங்க, என்னது காட்டை அழிக்கும். வைல்ட் அனிமல்ஸோட ஏரியா என்னது காடு தானே. காடு அழிச்சுட்டா நம்ம அது எங்க போகும், நேரா ஹியூமன் லிவிங் ஏரியாவுக்கு வந்துருமா. அதான் செகண்ட் பாயிண்ட் பார்ப்போம். தே ஆர் என்டரிங் இன்டு ஹியூமன் லிவிங் ஏரியா ஃபார் சர்ச்சிங் இட்ஸ் ஃபுட் அண்ட் ஷெல்டர். நம்ம சும்மா இல்லாம என்ன செய்யறோம், காட்டழிக்கும். காட்டழிக்கிறதுனால எதுக்கு பாதிப்பு, நமக்கும் பாதிப்பு, எதுக்கும் பாதிப்பு, முக்கியமா நம்மளை விட யாருக்கு, அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் அவங்களுக்கு தான் என்னது நிறைய பாதிப்பு இருக்கும். நமக்கும் பாதிப்பு நிறைய இருக்கும். என்னது ஆக்சிஜன் எதுவும் கிடைக்காது. புரிஞ்சுதா. காடு இல்லைன்னா ஆக்சிஜன் எதுவும் கிடைக்காது. இப்போ வந்து என்னது செகண்ட் பாயிண்ட் பாருங்க. they are entering into human living area for searching its food and shelter. இது வந்து என்ன ஆகுது, ஹியூமன் லிவிங், அதாவது காட்டழிச்சிட்டு எங்க வரும், நம்ம ஏரியாவுக்கு வரும் சொன்னா, நம்ம ஹியூமன் லிவிங் ஏரியாவுக்கு வந்து எதுக்காண்டி வருது, ஃபுட் அண்ட் ஷெல்டர். ஃபுட்னா இது சாப்பாட்டுக்கும் அது தங்கறதுக்கான இடத்துக்கும் தான் நம்ம ஏரியாவுக்கு வருது. ஓகே, அதனால என்ன புரிஞ்சுக்கணும், இனி நம்ம மரத்தை வெட்டக்கூடாது, காடையும் அழிக்க கூடாது. Okay, 14th question. What is the difference between a zoo and wildlife sanctuary? Zoo na என்னன்னு தெரியும், wildlife sanctuary na என்னது விலங்குகள் சரணாலயம்.
அனிமல்ஸ் ஆர் கெப்ட் ஃபார் பப்ளிக் எக்ஸிபிஷன். அனிமல்ஸ்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க? பப்ளிக் எக்ஸிபிஷனுக்காண்டி வச்சிருக்காங்க. இந்த ஜூல வந்து என்னது, அனிமல்ஸுக்குலாம் எக்ஸிபிஷன் மாதிரி தானே, ஒரு கூண்டுக்குள்ள போட்டு தானே வச்சிருப்பாங்க. அப்போ அது என்னது, எக்ஸிபிஷன் தானே. அதே மாதிரி இந்த வைல்டு லைஃப் சாங்சுரியில எப்படி வச்சிருப்பாங்கன்னா, வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் எப்படி ப்ரொடக்டடா அண்ட் ப்ரிசர்வ்டு, அதாவது எப்படின்னா ஒரு 10-100 ஏக்கர் இடம் வச்சிருப்பாங்கன்னு நினச்சிக்கோங்க. அதுக்குள்ள அனிமல்ஸ் எல்லாம் விட்டு அங்கேயே உலா விட்டுருவாங்க, நம்ம வெளியே இருந்து பாக்குற மாதிரி. இல்லைன்னா ஒரு வண்டியில கூட்டுக்குள்ள நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும், அதை பாக்குற மாதிரி சேஃப்டியா பாக்குறதுக்கு. வைல்டு லைஃப், வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் என்னது, காட்டுல இருக்கிற மாதிரி அங்க இருக்கும். புரிஞ்சுதா? இது வந்து என்னது, ஒரு கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. இட் இஸ் அன் ஆர்டிபிஷியல் ஹேபிடட். இது என்னது, ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு ஹேபிடட். என்னது இது. அண்ட் சப்ளைட் ப்ரிப்பேர்டு ஃபுட் ஃபார் கெப்ட் அனிமல்ஸ். என்னது, அவங்க வந்து அந்த அனிமல்ஸாவே ஃபுட்டெல்லாம் தெரிக்காது, அவங்க அந்த கூண்டுக்குள்ளே என்னது அவங்களே ஃபுட்டெல்லாம் செஞ்சு அதுக்கு கொடுத்துருவாங்க அங்க. புரிஞ்சுதா? ஜூல. ஆனா வைல்டு லைஃப் சாங்சுரியில என்ன செய்வாங்கன்னா, தே லிவ் நேச்சுரல் ஹேபிடட் அண்ட் கெட் தேர் ஃபுட் ஃப்ரம் நேச்சுரல் என்விரான்மெண்ட். அது வந்து எங்க வாழுதான், நேச்சுரல் ஹேபிடட்ல வாங்குறதுதான், அதாவது இயற்கையோடு இணைந்து வாழுது. அது அதுவாவே தான் ஃபுட்டை தேடிக்கணும், நேச்சுரல் என்விரான்மெண்ட்ல இருந்தே என்னது அது ஃபுட்டை தேடிக்கணும்னு சொல்றாங்க. கேன் வி யூஸ் ரீசன்ட் மாலிகுலர் டூல்ஸ் டு ஐடென்டிஃபை அண்ட் கிளாசிஃபை ஆர்கானிசம்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஎன்ஏ பார்கோடிங். டிஎன்ஏவை 3 வழியா பிரிச்சிருந்தாங்க. இது ஏற்கனவே டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இதுவும் நீங்க படிச்சிருப்பீங்க 10th. ஒரு 2 மார்க், முக்கியமான ஒரு 2 மார்க் படிச்சிருப்பீங்க. இதுலயும் ஒரே ஒரு லைன்ல கொடுத்துருக்காங்க, டிஎன்ஏ பார்கோடிங் டு ஐடென்டிஃபை இட் அஸ் belonging to a particular species. இது என்னது, டிஎன்ஏ பார்கோடிங் எதுக்கு யூஸ் பண்றாங்க, ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸோட ஐடென்டிஃபை பண்றது, ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸை நாம ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் இந்த இது யூஸ் பண்றோம், டிஎன்ஏ பார்கோடிங். டிஎன்ஏ ஹைபிரிடைசேஷன் வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்றோம்னா, மெஷர் த டிகிரி of genetic similarities between poles of DNA sequences. DNA sequences வச்சு என்னது டிகிரி கண்டுபிடிப்பாங்க. ஒவ்வொரு ஜெனட்டிக் இது ஸ்பீசிஸ் இருக்குமா, அதோட டிஎன்ஏ சீக்வன்சஸை வச்சு டிகிரி கண்டுபிடிச்சி இந்த டிஎன்ஏவை சொல்லுவாங்க. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்னா என்னது, டு ஐடென்டிஃபை an individual for a sample of DNA. ஒரு இண்டிவிஜுவல் இருக்கானா அவன்கிட்ட இருந்து என்னது, ஒரு சாம்பிள் ஆஃப் டிஎன்ஏ வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. அதை கலெக்ட் பண்ணி இவனான்ட்டு ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் யூஸ் ஆகுது. 3 இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா, எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் லத்தீன் அண்ட் கிரீக் நேம்ஸ் இன் பயாலஜி. லத்தீன் அண்ட் கிரீக்கை பத்தி எனக்கு பயாலஜி நேம்ஸ்ல என்னது ரோல் என்ன பிளே பண்ணுதுன்னு சொல்றாங்க. டு யூனிஃபார்மிட்டி ஆஃப் சயின்டிபிக் நேம்ஸ் ஆல் த்ரூ த வேர்ல்ட். என்னது, லத்தீன் அண்ட் கிரீக்னு என்னது, மோஸ்ட்லி ஒரு பொதுவான பெயருக்கு தான் இது வச்சிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல இருக்கு, பாப்போமா. டு யூனிஃபார்மிட்டி ஆஃப் சயின்டிபிக் நேம்ஸ் ஆல் த்ரூ த வேர்ல்ட், அதாவது வேர்ல்டுல பல வகையான லாங்குவேஜஸ்க்கு, அதாவது இந்தியாலே என்னது நிறைய லாங்குவேஜஸ்க்கு இருக்கா, தமிழ், சான்ஸ்கிரிட், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி நிறைய இருக்கா. அதுல ஒவ்வொரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 1 2 3 எடுத்துக்கோமே, 1 2 3ங்கிறது இங்கிலீஷ்ல சொல்றோம், தமிழ்ல எப்படி சொல்லுவோம் 1 2 3 4. அதே மாதிரி ஹிந்தியில 1 2 3 4. இந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் மாறுதா. அதே மாதிரிதான் பயாலஜிக்கல் ஸ்பீசிஸோட நேமும் மாறினதுனால வேர்ல்டு முழுக்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரே ஒரு 2 லாங்குவேஜ், அந்த 2 லாங்குவேஜுமே எல்லா பேருமே பொதுவா இருக்கிற மாதிரியான ஒரு காமனா இருக்கிற மாதிரியான ஒரு 2 இது கேட்டாங்க. அதுக்கு தான் என்னது, லத்தீன் அண்ட் கிரீக். So Latin and Greek words commonly used in systematic names and to understand the scientific names of organisms. அதுக்கு தான் என்னது, லத்தீன் அண்ட் கிரீக் வேர்ட்ஸ்
காமன்லி நமக்கு கிடைச்சது சிஸ்டமேட்டிக் நேம்ஸா எதுக்கு லத்தீன் அண்ட் கிரீக் வந்து என்னது ஆர்கானிசம் ஸ்பீசிஸ்க்குலாம் என்னது தனித்தனி அந்த லாங்குவேஜஸ் இருக்குன்னா நிறைய இருந்ததுனால உலகம் முழுக்க ஒரு மீட்டிங் போட்டு இந்த 2 லாங்குவேஜ் மட்டும் இருக்கணும் மொத்தமாவே இந்த 2 லாங்குவேஜ்ல மட்டும்தான் நமக்கு என்னது ஆர்கானிசம்ஸ் பேர்லாம் இருக்கணும் சயின்டிபிக் நேம்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் பேர்லாம் இருக்கணும்னு ஒரு இது கொண்டு வந்தாங்க அப்படிதான் இந்த லத்தீன் அண்ட் கிரீக் வந்தது இந்த கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் வேணும்னா இப்போவே நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் சேனல் லிங்கை இப்போவே ஜாயின் பண்ணிடுங்க இப்போவே வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல ஜாயின் பண்ணிடுங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு படிக்க ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் ஓகே ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் ஓரளவுக்கு படித்த மாதிரி இருக்கும் புரிஞ்சுதா ஓகே கிளம்பலாமா ஓகே தேங்க்யூ பபாய் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போவே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்